இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பசியுற்றோர்க்கு பிணியளிகட்டு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியளிகட்டு பட்சமாக உதவி செய்வோம். புசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்யுங்கள். நன்மை செய்ய திராணி இருக்கவளுக்கு செய்யத்தக்காமல் போனால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நன்மை செய்யும்படியா நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். நன்மை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் நன்மை செய்கிறோமா? நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அல்லது நன்மைகளுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நன்மை வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, நன்மை செய்தால் மேன்மை உண்டாகுமாம், இல்லாவிட்டால் அதற்கு ஆப்போசிட் தான். வேதத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 19ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருக்கிறான். நல்ல வசதி, நன்றாக இருக்கிறான். அவன் ஐஸ்வர்யவானாய் இருப்பது தவறுண்டு ஆண்டவர் அந்த இடத்தில் சொல்லவில்லை. அவன் வீட்டு வாசல்ல அது பக்கத்துல ஒரு தரித்திரன் இருக்கிறான். அவன் பேர் லாசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய பேர் சொல்லப்படவில்லை. ஆனால் அவ்வளவு ஐஸ்வர்யம், நன்மைகள், ஆசீர்வாதம் இருந்தும் அந்த தரித்திரன் வீட்டு முன்பாக கிடக்கிறவனுக்கு உதவி செய்ததாக இல்லை. அதான் வேதம் சொல்லவுடைய படம்பெல்லாம் சரியான சுகம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை நாய்கள் அவன் பற்களையும் நக்கி போட்டு விட்டது. அவன் அங்கு போய் அதை சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாலும் கிடைத்ததாக கூட சொல்லப்படவில்லை. பசியை ஆற்றுவதற்கு ஆசையா இருக்கிறான். சாப்பாடு மீதி கிடைக்கும் அங்க போடுவாங்கன்ட்டு அது கூட திருப்தியா கிடைத்துன்னு சொல்லப்படவில்லை. நாட்கள் செல்கிறத தரித்திரனும் மறிக்கிறான், அந்த ஐஸ்வர்யவான் மறிக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போகிறான். பாதாளத்தில் வேதனை, தண்ணீர் கூட கிடைக்காமல் கஷ்டப்பட்டு தவிக்கிறான். அவ்வளவு வேதனையான ஒரு இடம், கொடுமையான இடம். அங்கிருந்து லாசருவை பார்க்கிறான். ஆபிரகாம் அடியில இளைப்பார்வை பார்த்து ஆபிரகாமை பார்த்துதான் கேட்கிறான், ஒரு சொட்டு தண்ணீராவது அந்த லாசர் மூலமா கிடைக்குமா? இல்லை, இன்னும் அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை தான் முக்கியம். நீ பூமியில் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகள் இருந்தது, நன்மைகளை நீ அனுபவித்தான். இவனோ தரித்திரத்திலே, பாடுகளிலே, கஷ்டத்தை, தீமைகளை அனுபவித்தான். நீ நினைத்திருந்தால் அவனுக்கு உதவி செய்திருக்கலாம், அதை செய்யவில்லையே. இப்பொழுது அவன் ஆற்றப்படுகிறான், தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறாய். வாய்ப்பில்லை, இந்த தண்ணீரை ஒரு சொட்டு நீ பெற்றுக் கொள்வதற்கான ஒரு லாசருக்கு இடத்திற்கு உனக்கு ஒரு பெரிய இடையில பிளவு இருக்கிறது. பாருங்கள், கடைசி நாட்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்து மறு வாழ்க்கை, மறுமைண்டு ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல இளைப்பாரி ஆண்டவரோடு சந்தோஷமா இருக்கிறது. நன்மை செய்யாமல் இருந்தால் இன்னொரு இடம் இருக்கிறது, பாதாளம், அடுத்து நரகம், பாதிக்கக்கூடிய இடம். பூமியில நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நன்மை செய்து விட வேண்டும். யாருக்கு செய்வதென்று ஒரு கேள்வி வரும், நம்முடைய மனதிலே தோன்றும். இங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ உங்க மனசாட்சி சொல்லும். மனதில் ஆண்டவர் அதை உணர்த்த ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள. சில தர்மம் எடுக்கிறவங்கள மற்றவங்களும் வந்து கேட்கும் உதவி கேட்கும்போது ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லை என்று இல்லை. நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அதை உணர்த்துவார். இவள் செய்யன்னு சொல்லும் போது அதிலே டிலே பண்ணாதுங்க, உடனே செய்யுங்க. ஏன்னா மீண்டும் அந்த வாய்ப்பு நம்மை தேடி வராது. ஒரு சகோதரன் சொன்ன காரியம் ஆச்சரியமாக இருந்தது, அதுவும் யோசிக்க வைத்தது. அவன் வழியறிவே ஒரு நாள் ரோடு ஓரமா நடந்து போகும்போது ரெகுலரா போவான். போகும்பொழுது ஒரு வயதான மனிதன் அங்கு எலும்பு தோலுமாய் பசியோடு அங்கு படுத்திருக்கிறார். அதை கிராஸ் பண்ணி வேகமா போகும்போது ஆவியானவர் உணர்த்துறாரு, அப்பா இந்த ஆளுக்கு ஏதாவது மனுஷனுக்கு உதவி செய். பாக்குறான், ஆமா அது அவருக்கு உண்மையிலே தேவை இருக்கிறது. சாப்பாட்டுக்கு கூட வழியில் அவரால் எதுவும் வேலை செய்ய முடியாது, எலும்பு தோலுமா இருக்காரு. இவன் சொல்லுகிறான், நான் வேலைக்கு போக இன்னைக்கு மீட்டிங் நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் வந்து அடுத்த முறை வரும்போதுக்கு செய்யறேன்னு போயிட்டான் வேகமா. அதே மாதிரி 2-3 நாள் போல அடுத்த முறை வரும்பொழுது ஞாபகம் இருக்குது, எப்படி அந்த பெரியவருக்கு உதவி செய்யணும். ரோட்ல படுத்திருக்கிறாரு அனாதையா, அதற்கான ஈட்டபிள் சாப்பாட்டுக்குரிய காரியங்கள்லாம் வேண்டியதை வாங்கிட்டாங்க. போறான், அந்த இடத்துல அவர் இல்ல. தேடி பார்க்கறான், பக்கத்துலயும் இல்ல, வேற எங்கேயா மாறி சைட்ல எங்கேயா படுத்திருக்கிறாரு. பக்கத்துல ஒரு ஷாப்ல போய் கேட்கற, கடையில உங்க ஒரு வயதானவர் படுத்திருந்தார, இப்பதாப்பா 2 நாள் ஆச்சு அவர் இறந்து போயிட்டாரு. இவருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு, கையில வாங்கியிருக்க பொருள் அப்படியே இருக்குது. என்னப்பா அப்படி நிக்கிறா? அந்த கடைக்காரர் கேட்கற, இல்ல லாஸ்ட் வீக் இந்த 2 நாள் முன்னாடி இந்த வழியா போகும்போது அவருக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுது, டைம் இல்லைனால வேகமா அப்புறம் பாத்துக்கலான்னு போயிட்டேன்.
இன்னைக்கு அதுக்கு தான் வந்தேன். ஐயோ அவர் இறந்து போயிட்டாரப்பான்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த மனிதனுடைய இந்த உதவி செய்யணும்னு சொல்ல சகோதரன் இறுதியம் வாதிக்க ஆரம்பிச்சது. அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் அந்த வழியா போனேன்னா அந்த ஞாபகம் எனக்கு அப்படியே வருது, என்னால் அதை மறக்க முடியல. ஆண்டவர் எனக்கு கணக்கு கேட்பாரு, ஆண்டவர் எனக்கு உணர்த்தியும் நான் அதை செய்யவில்லை. எனக்கு வாய்ப்பு இருந்தது, பணம் இருந்தது, செய்ய முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணி டக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் அற்பமா அலட்சியமா அதை நிர்விசாரமா எடுத்துட்டு போயிட்டேன். அந்த கில்ட்டி கான்சியஸ் குற்ற உணர்வு குத்திட்டே இருக்குது. ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா தெரியலன்னு சொல்லி புலம்பினாரு. நாம அநேக நேரத்தில் அப்படித்தானே பண்றோம். இன்றைக்கு நம்ம ஒரு சிந்தனைக்காக அதை எடுத்துக்குவோம். வாய்ப்பு இருக்குதா, நம்ம நன்மை செஞ்சிருவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். போஸ்ட்போன் பண்ணாதங்க. அவங்க முக்கியமான தேவையா இருக்கலாம், அது உண்மையான தேவையா இருக்கலாம், அல்ல அடுத்த நாள் நம்ம பார்க்க முடியுமா, அந்த வழியா கூட திருப்பி வாய்ப்பு இல்லாம நமக்கு போயிடலாம். ஆண்டவர் அதை கணக்கில் வச்சிருக்கிறாரு, அதை பார்க்கிறாரு. இந்த லாசரு வீட்டு முன்னாடி இருந்தான் தரித்திரனா. அந்த ஐஸ்வர்வான் அவனை கண்டுக்கவே இல்லை. காலம் முடிந்து பூமியின் ஓட்டம் முடிந்த பிறகு பார்க்கிறான். 2 பேரும் இருக்கிற இடம் வித்தியாசமான இடம். சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. திரும்ப ஒரு பாதையில நாங்க திரும்பி போவோமாங்கிற நம்பிக்கை கிடையாதுப்பா, வாய்ப்பும் கிடையாது. இட்ஸ் ஒன் வே ஜேர்னி. ஆனாலும் இந்த பாதையில் நாங்க போகும்பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்புகளை, நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அந்த ஐஸ்வர்யவான் நன்மை செய்திருந்தா மேன்மை கிடைச்சிருக்கோம், விட்டுட்டான், மேன்மை கிடைக்கல. நாங்க அதே தவற பண்ணாதபடி முடிந்த அளவு உம்முடைய ஆவியான நடத்தலின்படி நாங்க நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுங்க. எவ்வளவு முடியுமோ. இந்த பூமியில எதுவுமே நாங்க எடுத்துட்டு போறது கிடையாது. அப்படி இப்படி நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை கொடுத்து இந்த நாளில் எங்கள் சிந்தனைகளை மாற்றி நன்மை செய்ய எங்களுக்கு திராணி இருக்குது. அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதன் மூலமா மேன்மை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. துதிகரமே ஏற்றுக்கொள்ள இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்மை செய்வோம், நமக்கு மேன்மை உண்டாகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே,